சொல்லக்கூடிய அந்த படிப்பும் அதே மாதிரி ராக்கெட் ஏவுவதற்கும் ராக்கெட்ல சேட்டலைட்டை தயார் செய்து அனுப்புவதற்கும் நான் 1 கோடி ரூபாய் என் சொத்து பத்தை வித்தாவது 1 கோடி ரூபாய் செலவில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அந்த படிப்பை கற்றுவித்து அவர்களை அந்த விஞ்ஞானி ஆக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு 1 கோடி ரூபாய் தொகையை அறிவித்து முதல் கட்டமாக இந்த ஆண்டு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக 25 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி 150 மாணவர்களுக்கு அந்த பயிற்சி அந்த படிப்பு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதை நான் உங்களை பேர் பத்திரிகையாளர் கூட்டாந்து வச்சு அதை விளம்பரப்படுத்துறேன்னா ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்க சைக்கிள் திட்டம் கொடுப்பதற்கு முன்பே என் தொகுதியில் மாணவர்களுக்கு 10வது 12ஆம் வகுப்புல வந்தவங்களுக்கு சைக்கிள் வழங்கியிருக்கேன். நானும் காயின்கள் கொடுத்து பாராட்டியிருக்கேன். அதனால ஒரு கருத்தை சொன்னேன். அதாவது ஒரு வயதுக்கு வந்த பெண், உங்களுக்கு தெரியும், 10வது 12வது படிக்கிறவங்க ஒரு என்ன சொல்லுவாங்க மேஜரான பெண்கள், அவங்கள யாரோ இன்னைக்கு நம்ம தமிழ் சமூகத்தில் ஒரு முறைமை இருக்கிறது. சொந்த அப்பாவாக இருந்தால் கூட ஒரு பெண்ணு வயசுக்கு வந்த பிறகு நம்ம மடியில் உட்கார வைக்க மாட்டோம். சொந்த சித்தப்பா பெரியப்பா கூட ஒரு பெண்ணை நம்ம கட்டி பிடிச்சி அக் பண்ண மாட்டோம். இது தமிழுடைய கலாச்சாரம் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு, தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இன்றைக்கு இந்த கிளப் டிஸ்கோத் என்ற உருவாக்கப்பட்டு அரைகுறை ஆடையோட அரைகுறை ஆட்டங்கள் ஆட அனுமதிக்கப்படுகிறது. அங்கு இளம்பெண்களோட பேரோட வந்தா மட்டும்தான் அனுமதி என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஈசிஆர் கலாச்சாரம் ஒன்று தொடங்கி இருக்கிறது, புதிய கலாச்சாரம். பாண்டிச்சேரியில் ஒரு புதிய கலாச்சாரம் தொடங்கி இருக்கு. நான் பக்கத்து மாவட்டம் கடலூர் மாவட்டம் தினந்தோறும் சென்னைக்கு போகும்போது ஈசிஆர்ல பல ஆண் பெண் இளைஞர்கள், பல இளைய பெண் பிள்ளைகள் எப்படி சீரடிக்கிறாங்க, போதைக்கு வாசத்துக்கு அடிமையாகி எப்படி கீழே உருண்டு கிடக்கிறாங்க, ஆடை உடலிருந்து நழுவி கிடக்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. ஆக இந்த வழிகள் எல்லாம் தேய்ந்து நானும் 2-3 பெண் பிள்ளைக்கு ஒரு தகப்பனாக என்னுடைய இளைய சமூகம் என் கண் முன்னால் சீரழிவதை குறித்து ஒரு மிகப்பெரிய இதுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியல, ஒரு கையேறு நிலையில் இருக்கிறோமே. இப்படி நம்முடைய தமிழ் சமூகம் கண்ணகி பிறந்த மண் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் சமூகம் இவ்வளவு பெரிய பாலியல் ரீதியான இந்த யூடியூபர்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம்ல சில பேர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சீனா ஒரு செகண்டா தன்னுடைய ஆடைகளை அவித்து காமிச்சு பணம் சம்பாதிக்கணுமா, இதற்காக நீங்கள் இந்த மாதிரி தொழிலை செய்தே சம்பாதிச்சு போலாமா என்று ஒரு ஆதங்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு வரியை எடுத்து வச்சுக்கிட்டு திரு விஜய் ரசிகர்கள் அவர்கள், நீங்க உங்க தலைவரை பார்க்க வந்த பெண் பிள்ளைகளையும் உங்களை நம்பி அழைத்து வந்த பெற்றோர்களையும் நான் சொன்ன கருத்தோடு நீங்க ஒப்பிட்டு அவர்களை கொச்சைப்படுத்துறதற்காக நீங்கள் தான் எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். ஆசிய பெற்றோராகிய தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நாங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சமூகத்தில் நடக்கிற ஒரு சில செய்திகளை சொல்லி அதை ஓப்பனாக உடைச்சு நான் பேசுறேன். பெரியார் போன்று அல்லது முத்துலட்சுமி ரெட்டி போன்று அல்லது சத்தியவாணி முத்து போன்று சட்டமன்றத்தில் சில விஷயங்களை அரசுக்கு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற போது சிலதை உடைத்துதான் பேசி அந்த செய்தி மக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்குவார்கள் தலைவர்கள். அந்த அடிப்படையில் தான் நான் அதை உடைச்சு பேசினேன். அதை நீங்க எதோட கனெக்ட் பண்ணி நீங்களே கூட்டு வந்த மாணவர் செல்வங்களையும் உங்களை நம்பி கூட்டு வந்த பெற்றோர்களையுமே நீங்க கொச்சைப்படுத்துறது இது நல்லா இருக்கா? நான் கேட்கிறேன். நான் தான் சொன்னேன் பத்திரிகையாளர்கிட்ட, நான் பேசியதில் என்ன தவறு இருக்கு என்பதை நண்பர் விஜய் என்னோட 1-to-1 பத்திரிகையாளருடைய ஒரு கான்பரன்ஸ்ல உட்கார்ந்து கேள்வி கேட்கட்டும். அதுல எது என்னை புண்படுத்திருக்கிறது, அதனால நீங்க வருத்தம் தெரிவிங்கன்னு அவர் சொல்லட்டும். ஏன் சொல்ல முன் வர மாட்டேன்றாரு? அப்பனா விஜய் அவர்கள் என்னுடைய பேச்சை 1 மணி நேரம் 42 நிமிடத்தை முழுவதுமாக கேட்டுவிட்டு அவர் பதில் சொல்ல விவாதிக்க என்னோடு அவர் வரவில்லை. இப்ப நான் மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறாரு, நீங்களே கூட உட்காருங்க, நாளைக்கு விழுப்புரம் நம்ம பத்திரிகையாளர்லாம் முழுசா கேளுங்க. அப்ப நான் சொன்னது தவறுன்னு நீங்க என்கிட்ட சுட்டி காட்டுங்க. அப்ப நான் சொன்னது இந்த யூடியூபர்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம்ல ஸ்டார்ட் பண்றவங்க குடும்பத்தோட பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யாரோ காத்து கருப்பு கட்டெருமன்ற பேர்ல கணவன் பக்கத்தில் இருக்கிறான். கணவன் பக்கத்தில் இருக்கும்போது இந்த இன்னொரு பையன் போய் ஏன் உன்ன நானே அந்த தவறான வார்த்தை நான் சொல்ல முடியாது. இப்ப எவ்வளவு மோசமான வார்த்தை இது! அப்படி நேரடியா லட்சக்கணக்கான மாணவர்கள் பாக்குறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டு சீரழிவு! அப்ப இதை யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், அமைப்புகள், இயக்கங்கள் சுட்டிக்காட்டி இப்படி இளம் வயதுல பெண்களை வக்கரத்தை தூண்டுவது, மாணவர்களை செக்ஸ் உணர்ச்சியை தூண்டுகிற உடைகளை அவித்து காட்டுவது நியாயமா? அந்த ஆதங்கத்தின் அடிப்படையில் இந்த தொழிலை செய்வதை விட நீங்க இந்த தொழில் செய்யுங்க என்று அந்த தவறுகளை செய்யக்கூடிய, விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பெண்களை குறித்து, கணவன் மனையோடு டிக்டாக் செய்கின்றவர்களை குறித்து நான் சொன்ன கருத்தை நான் பரிசு கொடுத்து, நான் பாராட்டி, நாங்க பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்கள் பெண்களை நான் சொன்னேன் என்று மடமாற்றம் செய்கின்றீர்கள். திரு விஜய் அவர்களே, இது உங்களுக்கு அழகா? உங்களுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க, யூடியூபரா இருக்கிறாங்க, பேஸ்புக்ல இருக்கிறாங்க. அதனால ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கிறாங்கன்றதால நீங்க தவறான செய்திகளை பேச வைக்கிறீங்க. அதே பெண்களை விட்டு என்ன மிக கேவலமா கீழ்த்தரமா பேச வைக்கிறீங்க. இதான் மாற்று அரசியலா? இதான் கண்ணியமான அரசியலா? இதான் டிவிகே கண்ணிய அரசியலை தரும் என்று சொன்னதுக்கு அர்த்தமா? அப்ப நீங்கள் சொல்லியது, மேடையில் பேசியது ஒன்றை கூட உங்களுடைய தொண்டர்களும்
உங்களுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸும் பின்பற்றவில்லை. இதையெல்லாம் தமிழ் சமூகம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்ச்சிகள் இதற்கெல்லாம் பதிலடி தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் சொந்த கணவரே என் மகளை கட்டிப்பிடிக்க அனுமதிக்க மாட்டேன் 10 வயசுக்கு மேலான பெண்களை என்று பெண்கள் பேசியிருக்கிறார்கள். என் சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தா கூட நான் பெண் பிள்ளைகளை கட்டி அணைக்க முத்தமிட அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த முத்தமிடுற காட்சியெல்லாம் நான் சொன்னது விஜய் குறித்து நான் சொல்லல, இந்த கல்வி நிகழ்ச்சி குறித்து சொல்லல. நான் 1.25 மணி நேரம் பேச்சுல நான் சொன்னது என்பது பல தொலைக்காட்சி ஷோவில் கணவன் மனைவியா குழந்தையோட போறாங்க. கதாநாயகனை பார்த்த உடனே கணவன் கண்ணு எதிர்காலே என் கணவர் கோவித்துக் கொண்டாலும் பரவாயில்ல, நான் இந்த கதாநாயகனை கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுக்க ஆசை இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் எனக்கு ஒரே ஒரு முறை சாவறதுக்குள்ள இந்த நடிகனை கட்டி பிடிச்சி நான் லிப் கிஸ் கொடுத்தா போதுன்னு சொல்றாங்க. இதை என் தமிழ் சமூகம் அனுமதிக்குமா? இதை கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்கல்ல. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு சீரழிவு? ஒரு கதாநாயகனை திரையினல போய் பாருங்கன்னு சொல்லிதான் நான் அப்ப சொல்றேன். விஜய் என்னன்னு சொல்றீங்க, விஜய் படத்தை பாருங்க ரசிங்க, அஜித் படத்தை பாருங்க ரசிங்க, ரஜினி படத்தை பாருங்க ரசிங்க கைத்தட்டுங்க, கமலஹாசன் படத்தை பாருங்க ரசிங்க கைத்தட்டுங்க, புரட்சி தமிழர் சத்யராஜ் படத்தை பாருங்க ரசிங்க கைத்தட்டுங்க. ஆனா பாலாபிஷேகம் செய்யாதீங்க, கட் அவுட் வைக்காதீங்க, அவர்கிட்ட போய் நீங்க முத்தம் கேட்காதீங்க, அவர் உங்களை கட்டி அணைக்க அனுமதிக்காதீங்க, எந்த சினிமா நடிகனையும் அனுமதிக்காதீங்க என்று கருத்து தான் நான் சொல்லுங்க. இதே கருத்து தான் திரு சத்யராஜ் சொல்லியிருக்காரு. நீங்க திரையில தலைவர்களை தேடாதீங்கன்னு சத்யராஜ் சொல்லியிருக்காரு. விஜய் சொல்லியிருக்காரு, நான் ஒரு நடிகன், நான் ஒரு கலைஞன், மக்களை மகிழ்வித்து மகிழும் கலைஞன் விஜய் அஜித் சொல்லியிருக்கிறாரு. ரஜினிகாந்த் அவர்கள் என்னுடைய தொலைபேசியில பேசியிருக்கிறாரு, நான் ஒரு மக்களை மகிழ்வித்தும் கலைஞன், என்னை கலைஞனா மட்டும் பாருங்க, எங்களையா அவதார புருஷனா எடுத்துக் கொள்கின்றீர்கள் என்று பேசியிருக்கிறார்கள். அதனாலதான் யதார்த்தத்தை புரிந்து அவர் அரசியல் கட்சி தொடங்கவில்லை.